நிச்சயம் அவர் சொல்றது வந்து உண்மையானது. அவங்க ஆட்சியை எப்படி பொறுத்துக்க முடியும்? ஆட்சியிலே கொடுத்த வாக்குறுதி 505 வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்றாத போது அந்த ஆட்சியை வந்து 4 ஆண்டு காலம் பொறுத்து மிகப்பெரிய விஷயம். மக்கள் இந்நேரம் பொங்கி எழுந்திருக்கணும் இந்த ஆட்சிக்கு எதிராக ஆச்சுங்களா. அதனால வந்து எதிர்கட்சிகள் பொறுத்து கொண்டிருந்ததும் தப்பு, மக்கள் பொறுத்து கொண்டிருந்ததும் தப்பு. இந்நேரம் எல்லாருமே ஒன்றா வந்து பொங்கி எழுந்திருக்கணும். ஏன்னா கொடுத்த எந்த வாக்குறுதியுமே அவர்கள் நிறைவேற்றலை. மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் கொண்டு வரப்படும் சொன்னார்கள், அது பண்ணல. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டை வந்து ரத்து செய்யறதுக்காக அப்படின்னு சொன்னாங்க, அது செய்யலை. கேஸுக்கு வந்து 100 ரூபா மானியம் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அது செய்யலை. மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டம் அமலாக்கப்படும் சொன்னார்கள், அது செய்யலை. போக்குவரத்து ஊழியர்களுக்கு வந்து அவர் பென்ஷன் திட்டத்தில் மாற்றம் கொண்டு வரப்படும் சொன்னார்கள், அது செய்யலை. அதுவுமே செய்யாத போது அப்புறம் வந்து இந்த ஆட்சியை மக்கள் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? பொறுத்து கொண்டிருப்பது தப்பு ஆச்சுங்களா. அதான் சொல்றேன். சமூக நீதி பேசும் திராவிட மாடல் ஆட்சி இப்பொழுது தமிழகத்தில் ஆங்கில சாதி முதல் இதை பற்றி இல்லை, அதாவது சமூக நீதிக்கும் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் தான் முதலே சொன்னேன், நான் ஒரு 10 நாள் சுற்றுப்பயணத்திலேயே ஏழை எளிய மக்கள், பட்டியலில் இருக்கக்கூடிய மக்களுடைய கிராமங்களுக்கு குடிநீர் வசதியும் சட்டப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை கூட பயன்படுத்தாமல் அந்த கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. இதை எப்படி சமூக நீதி என்று சொல்ல முடியும்? அதே போல நீங்கள் வந்து தேவேந்திரோட வேளாளர் வந்து பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அந்த மக்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றிருந்தால் அவர்கள் மிக மிக பிற்போட்டர் பட்டியலோ புதுப்பட்டியல் உருவாக்கியோ அல்லது பிற்போட்டு அவர் தங்களுக்கான பங்கை பெற்றிருப்பார்கள். நீங்கள் அந்த மக்களை ஷெட்யூல் காஸ்ட்லேயே வச்சுட்டு அந்த இடஒதுக்கீட்டை 2 63 3% தனியாக பிரித்து அந்த 3%தோடு அவர் நிறுத்தாமல் மீதிகிற 15% எடுத்தெடுத்து அவர்களுக்கே கொடுக்கிற போது அந்த ஆட்சி, அந்த அரசு வந்து எப்படி சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்ல முடியும்? எனவே நடக்கிறது அனைத்துமே சமூக நீதிக்கு எதிராகத்தான் அவர்கள் நடக்கிறார்கள் தவிர ஒன்றும் சமூக நீதிக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அவர்கள் நடப்பதெல்லாம் சமூக நீதிக்கு எதிரான. மாநாடு வந்து ஆட்சியில் அது கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் தனிச்சு போகிற வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் தெளிவாக வந்து இன்று இருக்கிற ஆட்சியாளர்களை மாற்றுவதற்கு வந்து மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமையும். அதற்குண்டான முயற்சியை புதிய தமிழக கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதுபோன்று ஒன்று நடக்காது, ஒன்று கவலைப்படாது. முறைகேடுகள் அதிகமாக நடக்குது, நிதி வந்து சரியான முறையில் மத்திய அரசு அதுலேயும் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாதுங்க. இப்போ வந்து 5 நாளுக்கு செய்ய வேண்டிய வேலை ஒரு நாள் வந்து புக்லின் வச்சு செஞ்சு முடிச்சுட்டு தப்பாக கணக்கு பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடக்கிறது வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான். அந்த ஏன்னா இவங்க வந்து அதிக அதிகாரம்னு கேட்கறதே அதிக முறைகேட்டுக்கும் அதிக ஊழலுக்கும் தான் அவங்களுடைய கோரிக்கையை தவிர மக்களுக்கு நல்ல செய்யறதுக்கான கிடையாது. அதனால 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மோசடி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏழை மக்களுக்கு வந்து அநீதி இழைக்கத்தான் பட்டு வருகிறது. அது ஒரு அபசகனமான வார்த்தை. அதாவது லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அந்த 100 நாள் வேலை இருக்கிறதுனால்தான் அவர்கள் இன்னைக்கு வாழ்வாதாரம் இருக்குது. அதாவது இன்னைக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு பல வழிகள் உண்டு. கொஞ்சம் அதாவது பல பேர் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள், நிரந்தர சம்பளம் வருது. தனியார் தொழிற்சாலை இருக்கிறார்கள், அது உத்தரவாதமான சொல்ல முடியாது. அதுபோக வந்து விவசாயிகளாக இருக்கிறார்கள், பெரிய விவசாயிகள் இருக்கிறார்கள், நடுத்தர விவசாயிகள், சிறு விவசாயிகள் இருக்கிறார்கள். ஏது மற்ற நிற்கதியாக இருக்கிறார்கள் பல பேர், எண்ணற்றோர் எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து எல்லா காலகட்டங்களிலும் வேலை கொடுக்க முடியுமா? தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்களுக்கு எல்லா காலகட்டத்திலும் வேலைக்கு இங்கே மழை பெய்யுது,
அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பெய்யக்கூடிய மழையில ஒரே ஒரு மனுஷன் கடலை போட்டு எடுக்கணும், அது பருத்தி போட்டு எடுக்கணும், அதுதான் ஒன்று தான் எடுக்க முடியுது. அதுபோக மீண்டும் விவசாயம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்க இருக்குது? ஸோ அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கே இந்த 100 நாள் தான் இருக்குது. அது பேசுறாருன்னா அவங்க சிந்தனை மீண்டும் பூர்ஸ்வா, அதாவது ஃபியூடல்னு அர்த்தம், நிலப்பிரபுத்துவ கேரக்டர்னு தான் பேசுறாங்க தவிர அவங்க ஒரு ப்ராலிட்டேரியன் கேரக்டர், ஒரு உழைப்பாளி வர்க்கத்துக்கான வார்த்தை கிடையாது. அது ஃபியூடல், அதாவது நிலப்பிரபுவா இருந்தா அதனுடைய கருத்து. என்னுடைய நிலம் பாழ்பட்டு கிடக்குது, நிலத்தை பிரிச்சு கொடுத்துடணும். அதாவது அந்த மாதிரி இருக்கிறவங்க நிலத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டில் அவங்க வேலை செய்து போறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை நீங்க தூக்கி வச்சிருக்கீங்க, 200 ஏக்கரை 300 ஏக்கரை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஆள் கிடைக்கலையில்ல, சந்தோஷமா பிரிச்சு கொடுத்துட்டு நீங்க வேற வேலையை பாருங்க. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.